इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. இப்போ ஆறாவது இப்ப திருப்பி சிசிர ருதுக்கு தேவதையான விஸ்வே தேவரை பத்தி பார்த்தோம். இப்ப திருப்பி சிசிர ருதுவனுடைய வர்ணனை முடிச்சுக்கிறதுக்காக இப்ப வந்துருக்கு. அத்யூர்த்வா அக்ஷோ அதிரச்சாத் சிசிரः பிரதிருஷ்யதே நைவ ரூபம் நவா ஆகும்சி ந சக்ஷு பிரதிருஷ்யதே. அதி ஊர்த்வா அக்ஷி அதிரச்சாத் சிசிர ருது எனக்கூடிய தேவதை இருக்கார அவருக்கு சிசிர புருஷன் அப்படின்னு பேரு. இந்த சிசிர புருஷனுக்கு அதி ஊர்துவா மிக மிகுதியான மேல் பார்வை இருக்கு. ஊர்துவ அச்சா மேல் பார்வை இருக்கு. அதிரச்சா மிகவும் குறுக்கான கீழ் பார்வை இரண்டும் இருக்கிறது இந்த சிறித புருஷனுக்கு. ஆனால் சிசிர பிரதிருஷ்யத்தே இப்படிதான் ருத்ரனானவன் காணப்பட வேண்டும் இதான் காணப்படுகிறார். ஆனா நமக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு நமக்கெல்லாம் இப்ப தெரியாது தெரியாது புருஷன் எப்படி இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால நைவ ரூபம் நவாசாகும் சி நைவ ரூபம் நவாசாகும் சி அவருடைய வடிவமோ அவருடைய வஸ்திரமோ நமக்கு தெரிவதில்லை. பிரதிருஷ்யத்தே அவரை யாரும் கண்ணால காண முடியாது. சிசிரதுவானது இல்லையா அவர் எப்படி இருக்காரு அதி ஊர்துவம் அப்படின்னு சொன்னா அப்படி புருவங்களை தூக்கி பார்க்கிற மாதிரி நேராக பார்க்கிறார். அதே மாதிரி கீழ்பார்வையும் பார்க்கிறார். ஆனா இப்படிப்பட்ட இந்த ருது சரீரத்தினுடைய அமைப்புகள் வஸ்திரங்கள் இது எதுவுமே யாருக்கும் அறியப்படாத மாதிரி இருக்கு இல்லையா. சிசிர ருதுல பிராணிகள் எல்லாம் செய்கின்ற சேஷ்டைகள் எல்லாம் இந்த ருது காரணமாக இருக்கு. அந்த ருதுல என்ன சொல்றாருன்னா பிராணிகள்லாம் ரொம்ப குளிர்ல நடுக்கத்தோட இருக்கிறதுனால அவைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க அது பகவான வேண்டாம்ன்ற எண்ணம் இல்லாம அந்த குளிர்ல மாற போட்டிண்டு அப்படி காலை அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அந்த முட்டிய கட்டிண்டு இல்லையா கையை அஞ்சலி பண்ணாம அப்படியே அந்த முட்டியை போட்டுண்டு அதுல உட்கார்ந்து அந்த குளிருக்கு அந்த கையை அப்படியே நெருப்புல அப்படி காமிச்சு கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்ம ஊர்ல இது புரியாது. கொஞ்சம் நாட்களை யோசிச்சு பாருங்க. குளிர்ல அவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா. அது திருப்பி திருப்பி அப்படி கையில சூடு ஏற்றி கொண்டு அப்படி இருப்பார்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லுது. அந்த மேலும் அந்த சித்திர ருதுவை பற்றி சொல்லும் பொழுது அந்யோன்யம் நஹி கிருஷ்ணாதஹ ததஸ்தேவ லக்ஷணம் தோஹிதோக்ஷ்மிஷார சீர்ஷி சூர்யோதயனம் பிரதி. ஒருவர் அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிசிர ருதுல சண்டை போடுறதுக்காக எல்லாம் டைம் இல்ல. குளிர்ல போய் அவளுடைய குளிர்ல இருந்து தன்னை காத்துக்கிறதுலயே இருக்கிறதுனால அவளுக்கு டைம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது இல்லை. சதஸ்தேவ லக்ஷணம் சதஹா சிசிர காலே இப்படிப்பட்ட சதஹா இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிசிர காலத்துல தேவர்கள் எல்லாம் எப்படி இருக்கார்கள் இல்லையா. இப்படித்தான் தேவர்கள் எல்லாம் இருக்கார். யுத்தம் செய்யாமல் இருக்கார். ஒருவருக்கொருவர் ஹிம்சிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். சிசிர இது சூரியனால ஏற்பட்ட இந்த தேவனுடையனால ஏற்பட்ட ஒரு அடையாளம் இது. சூரியனுடைய உதய காலத்துல சிசிர ருதுவினுடைய அபிமான தேவதை எப்படி தெரியுமா இருக்கான். கண்ணு சிவப்பாகவும் தலையானது பெண் கிளி போல இருக்கக்கூடியதாகவும் இருக்கான். லோகிதோக்ஷ்ணி ஷாரஷீர்ஷ்ணிஹி ரெட்டாக இருக்கு. கண்ணு பச்சையாக இருக்கு. சீர்ஷ்ணி தலையானது கிளி போல பச்சையாக இருக்கிறதாம். சூரியஸ்யோதயனம் பிரதி சூரிய காலத்தில் சிசிரன் இப்படி சூரியன் உதயமாகும் பொழுது இப்படியாக வர்ணிக்கப்படுகிறார். எல்லா பிராணிகளும் இல்லையா குளிர்ல இருக்கிறதுனால சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு. அதிகமான குளிர் இருக்கிறதுனால சூரியனால சிசிரத்துக்கு ஏற்பட்ட அடையாளம் இது. சிசிரத்துல சூரிய உதய காலத்துல சிவந்த சரீரம் கண் உடையவதாகவும் பச்சை நிறமான தலைவை உடையவதாகவும் விஸ்வே தேவரானவர் காட்சியளிக்கிறார்.
சம்கரோஷி நிஜானுகாம் நிஜானுகாமே அஞ்சலிகாம் அமீவாச்சமுபாசதாமிதி சம்கரோஷி எது அந்யக்கு அஞ்சலிகாம் அப்படின்னாரு. அப்படின்னாக்கா அந்த சமயத்துல சிசிறுல அஞ்சலி பண்ணாம கீழே விட்டுறான் கையா தானே கை தூக்கிய போதும் பகவானுக்கு சிசிறு தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். இவன் நமஸ்காரம் பண்ணாம விட்டு விடுகிறான். ஏன் அந்த சிசிறுடைய குளிர் அப்படி பண்றது. அது மட்டும் இல்ல தொம்கரோஷி நிஜானுகாம் தொம்கரோஷி நீ தொம்கரோஷி நீ ஜானுகாம் அப்படி பண்ணணும். நிஜானுகாம் நீ ஜானுகாம் ஜானுகம் அப்படின்னாக்கா முட்டி. அந்த முட்டியை என்ன பண்றதுன்னா குளிர்காலத்துல முழங்கால் பூமியில படிக்கிற மாதிரி உட்கார்ந்து அஞ்சலியை வச்சு இப்படி கட்டின்னு உட்கார்ந்து இருக்கான் அந்த குளிர்ல இல்லையா. அப்படி நிஜானுகாமே அஞ்சலிகா இப்படி கவிழ்ந்து இருந்து கொண்டு அஞ்சலியானது கவிழ்ந்ததாக இருக்கிறது. இங்க இயக்கு அப்படின்னாக்க கீழ் நோக்கி இருக்கிறது. அஞ்சலி பண்ண வேண்டிய கையானது கீழ் நோக்கி அப்படி பொறுத்துன்னு உட்கார்ந்து இருக்கான். அமீவாச்சம் உபாசதாம் இது அப்படின்னாரு. இப்படி இருக்க வேண்டிய இந்த வார்த்தை அஞ்சலியானது இப்படி இருக்க அனுசரிக்க. அதாவது என்ன சொல்றேன்னா குளிர்காலத்துல காய தெரியாதவர்களுக்கு தெரிந்த பெரியவர்கள் தாங்கள் காய்ப்பது போல உபதேசம் பண்ற மாதிரி அந்த இப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த குளிருக்கு உங்களுக்கு சுகமாக இருக்கும் தப்பிக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது போல இருக்கும் இந்த வேத வச்சனமானது. பிராணிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, மனிதர்கள்லாம் பிராணிகள்லாம் அஞ்சலியையும் முழங்காலையும் விட்டுட்டு அந்த அக்னி சமீபத்துக்கு போய் அந்த உஷ்ணம் வரா மாதிரி சூடேறணும் அப்படின்றதுக்காக கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற இந்த விஷயமானது அக்னி சமீபத்துல குளிர்காய தெரியாதவர்களுக்கு பெரியவர்கள்லாம் அமீவாச்சம் உபாசதான். இது ஒரு உபாசன மாதிரி அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னாக்க இதெல்லாம் தெரியாதவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கு. சரி, இதுக்கு பிராமண வாக்கியம் இருக்கு. இதுவரைக்கும் சொன்ன மந்திர வாக்கியத்தை வச்சுட்டு அவர்கள் அந்த இஷ்டகையை அடுக்கிறார்கள். இந்த அடுக்கிறதுக்கு எதுக்காக அடுக்கிறார்கள் அப்படின்னு முடிக்கிறதுக்காக ஒரு பிராமண வாக்கியம் வந்துருக்கு. தஸ்மை சர்வருவோ நமஸ்தே மரியாதா கரத்வா புரோதாம் பிராமண ஆப்னோதி ஏவம் வேத சகல சம்பத்தரயே தைசேனானி பிஸ்ஸஹ இந்திராய சர்வான் காமான் அபிவஹதி தத்வத்ஸஹ தத்சைஷா பவதி அப்படின்னாரு. தஸ்மை சர்வ ருதவோ நமந்தே. இந்த முன்கூடிய ருத்துக்கள்லாம் இப்படி தெரிந்தவர்கள், விஷயங்களை தெரிந்தவர்கள் இருந்தா இந்த ருத்துக்கள்னால அவனுக்கு எந்த தீங்குமே சர்வம் ருத்தவோ நமந்தே, அவன் ருத்துக்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறான். மரியாதா கரத்வா புரோதா இப்படி வேதங்களை அவன் பண்ணுகின்ற காரணத்தினால அவன் என்ன பண்றான், ருத்துக்களில் நடத்த வேண்டிய தர்மங்களை எல்லாம் ஒழுங்காக நடத்துகின்ற காரணத்தினால அவன் புரோஹித்தாக போகிறான். அந்த புரோஹித்துல அவன் எப்படி இருக்கான், பிராமண ஆப்னோதி, பிராமணனாக பிராமணர்களுக்கெல்லாம் தலைவனாக ஆகிவிடுகிறான். இதனால ஏவம் வேத இந்த சிசுவை பற்றிய வர்ணைகள் எல்லாம் அவன் தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால சகல சம்பத்தரையே தைசேனானி பிஸ்ஸஹ இந்திராயதன சர்வான் காமான் அபிவஹதி. சம்பத்தரம்ன்ற காலத்தை காரணமாக இருக்கக்கூடிய இந்த அருணர் இந்த சூரியனை பண்றதுனால ஏதைகி சேனானி அவனுக்கு 8 வசுக்கள் 11 ருத்ரர்கள் 12 ஆதித்யர்கள் இவர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த ருதுக்கள்ல யார் இந்த சூரியனை இப்படி உபாசிக்கிறானோ இல்லையா அவனுக்கு சர்வான் காமான் அபிவஹந்தி, அவனுக்கு எல்லா காமனைகளையும் சகல மனோரதங்களும் நிறைவேறுகின்றது. இந்த ருக்கை சொல்றதுனால இந்த 6வது அனுவாதத்தில் நம்மை புகாத்தண்டிக்கக்கூடிய ருக்களுடைய பெருமை என்ன அப்படின்னா, இது சொன்னா அவனுக்கு விருப்பங்கள் எல்லாம். அதுக்காக தான் இதை ரெகுலரா நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாராயணம் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது நம்மள அறியாமலேயே நாம உபாசனை பண்றோம். இந்த சூரியனுக்கு நமக்கு மழை கிடைக்கிறது, ஜலம் கிடைக்கிறது, அதை தவிர விரும்பின பிரசாதங்கள் எல்லாம் கூட கிடைக்கிறது. அதனால அப்படின்னாக்கா உதகஸ்வரூபா அப்படின்னு, சப்தஹான உதகஸ்வரூபம். அது மட்டும்
மட்டும் இல்ல, உங்களுடைய மனோரதங்கள் மாத்திரம் பூர்த்தி ஆகல, உங்களுக்கு ஜலமும் நல்ல மழையும் கிடைக்கிறது. அந்த அவதிருப்தோ அகும்சுமதி மதிஷ்டது யான கிருஷ்ணோ தசபி சஹஸ்ரைஹி ஆவர்த்தமிந்திரஸ்தச்சாதமந்தம் உபஸ்திஹி தனுகுணாம் அதத்ராம் இதி. அவன் திருப்தஹா சுதகாத்மகா அயம் மாருணகேத்ரா அம்சுமதி அம்சு சப்தேன சோமலதா கண்டவாசினா சர்வாகியே ஓஷதேகா உபனிச்சந்தே. இப்படி மழை பெய்கிறது. அந்த மழையானது அகும்சமதி அம்சுமதி அப்படின்னாக்க பூமி, இந்த பூமியை அடைகிறது. இந்த பூமியில இருந்து எல்லா சத்தியங்களையும் வளர வைக்கிறது, சோமலத்தை உள்பட. ஏன்னா அப்பதான் சோம யாகங்கள்லாம் நடக்கணும், அதுக்காக அப்படி பண்றது. யான கிருஷ்ணோ தசபி சஹஸ்ரைஹி. இது எப்படி இருக்குன்னா கிருஷ்ணஹா கிருஷி, கிருஷ்ணஹான கிருஷின்னு போயிட்டு தசபிஹி சஹஸ்ரைஹி இல்லையா, 1010 இல்லையா, 1000 பார்த்தா லட்சக்கணக்கான யானஹா கால்வாய்கள்லாம் அப்படி வந்து அத சித்திரத்துல அப்படி போய் அந்த வயலுக்கு போய் அந்த சத்தியங்களுக்கு போய் சேருகிறது. ஆவர்த்தமிந்திர சச்சாதமந்தம். இப்படி அடிக்கடி ஆவர்த்தம் பண்ணி இல்லையா, ஆதித்யாச்சாயதே விருஷ்டிஹி கிருஷ்ணஹா கிருஷ்டி ஹேது உதகே பூமி கர்ஷந்தி அப்படின்னு இந்த பூமியில வந்து இப்படி பண்ணிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்திரன் விருஷ்டேயே ஈஸ்வரத்துவம் ஆவர்த்திய புனப்புனஹா இக ஆவர்த்தியம். புனப்புனஹா திரும்ப திரும்ப வந்து அவர் இந்த சித்திர ருதுல இல்லையா இவர்களுக்கெல்லாம் வேண்டுகின்ற காரணத்தினால மழையை இந்திரன் மழையும்படி பண்ணுகிறார். இப்படியாக பிரார்த்திப்பதன் மூலமாக அவர் என்ன பண்றாரு, மனித எப்போ தாழ்ந்த இடத்துல ஓடக்கூடியதாக உபஸ்மிகி அப்படியே கீழே ஓடுற மாதிரியான ஒரு இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா அந்த தண்ணிக்கு அந்த சக்தியை கொடுத்தார் இல்லையா. இப்படி தண்ணியானது எந்த இடத்துல கீழ் நோக்கி ஓடுகிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் பூமியில பரிசிச்சு இது 4 பக்கமும் வரணும் அப்படின்னு இந்த பிராமண வாக்கியம் சொல்றது. ஏதையா ஏதைவேந்திர சலாவிருத்யா சஹ அசுரான் பரிவிருச்சதி. ஏதையா ஏவ இந்திரஹா சலாவிருத்யா சஹ, ஜலம் பூமியில அப்படி 4 பக்கம் போற மாதிரி அவர் படைச்சார். அசுரான் பரிவிருச்சதி. அசு அப்படின்னா பிராணங்கள் பிராணிகள், இவர்கள்லாம் 4 பக்கமும் இருக்கார்கள். 4 பக்கமும் தண்ணி ஓடுற மாதிரி பண்ணாதான் அவளுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும் என்பதற்காக இப்படி பண்ணார். அம்சுமதி அப்படின்னு அவருக்கு இந்த ஸ்திதிக்கு அதனாலதான் அம்சுமதி வசுமதி அப்படின்ற பேர்லாம் இந்த பூமிக்கு வந்தது. ஏன்னால இந்த பூமியினாலதான் அந்த மழையை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு, அது 4 பக்கமும் பரவலாக தள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது. இப்படித்தான் பூமியும் ஆகாமும் அப்படி கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படித்தான் சூரியனுடைய கிரணங்கள் மூலமாக ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஒரு திமஞ்ச பூமிக்கும் சிவலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நைவம் விதுஷாச்சாரியோ தேவாசினம். இந்த சூரிய பெருமையை அடைந்தவர்கள் இல்லையா, அவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள், இந்த ருத்துக்களுடைய பெருமையெல்லாம் நிரூபித்து அவர்கள் பிராமண வாக்கியத்துடன் கூடின ருத்துக்களாக அது அமைகிறது. அது எப்படி அமைகிறதுன்னா, ருத்துக்கு எஜமானர்கள் இப்படியாக 2 பேர் அனுபவித்து, குரு சிஷ்யன் போன்றதாக அனுபவித்து, அந்தே வாசினௌ அந்யோன்யஸ்மை திருஷ்யாதாம், ஒருவருக்கொருவர் தவறான எண்ணங்கள் வராமல் இருக்க வேண்டும், துரோகம் செய்து கொள்ளக்கூடாது. ருத்துக்களுக்கும் எஜமானர்களுக்கும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, அப்படி ஒருவேளை அவங்களுக்கு துரோகம் பண்ணானே ஆனா யோ திருஷ்யதி பிரஷ்யத்தே ஸ்வர்கால் லோகாத், அவன் சொர்க்க லோகத்திலிருந்து நழுவி கீழே வந்து விடுவான். இப்படி ருத்துக்களை சூரிய மண்டலத்தை முன்கூறிய சமாச்சாரத்தோட சேர்ந்து இத ரிக்கானது
முடிவது. இத்திருது மண்டலானி சூரிய மண்டலான்யாயிகா, இதுதான் சூரிய மண்டலத்தை பற்றியதான கதையாகும். இதை அறிந்தார். அத ஊர்வம் வச்சனாக, இப்படியாக இதை சொல்லிக் கொண்டவன் மேல இருக்கக்கூடிய பிராமண வச்சனங்கள் மூலமாக படிக்கப்படுகிறது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஆச்சாரியன் அந்தேவாசி அப்படின்ற உபலட்சண முறையாக மனுஷனை பற்றி சொல்லி, இப்படி சூரியனுடைய மகிந்த வித்வானானவன் எஜமானுக்கும் ரித்துவுக்களுக்கும் துரோகம் ஏற்படாது, சிஷ்யனுக்கும் குருவுக்கும் துரோகம் ஏற்பட விடாது, அப்படி காக்கும் அப்படின்றதுக்காக சொன்ன இந்த உபாசனையினால தேசம் முழுவதுமே நன்மை அடைகிற மாதிரி, மழை எக்காலத்து வரா மாதிரி, இது ருத்து ருத்துனா முக்கியமானஹா அப்படின்னு தொடங்கி இந்த ருத்துக்களை எல்லாம் முடிச்சு இதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, சம்பிருத்தியாக சசியங்கள்லாம் வளரும், நமக்கு மட்டும் இல்ல இந்த ஊரே க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பூர்வம் சனிர்வச்சனாக அப்படின்னு சொல்லி 6வது அத்தியாயமானது முடிவது. சாயா பட்டலாம் வாசமே சூரிய நாராயண சுவாமியே நமஹ. ஓம் நமோ நாராயணாய. இது 6 அனுவாக்கங்களை பார்த்திருக்கோம். இதற்கு அடுத்த அனுவாக்கமானது 7மோ அனுவாக்கா. ஆரோகோ பிராஜ பட்டர பதங்கஹ ஸ்வர்ணரோ ஜோதிஷீமான் விபாசஹ தே அஸ்மை சர்வே சிவமா தபந்தி அப்படின்ற ஒரு அருமையான சொன்ன 8 குதிரைகளாக வர்ணிக்கப்படுகிறது. ஆரோகா அப்படின்னு ஆரோகன், ராஜன், பட்டரன், பதங்கன், பொர்ணரன், ஜோதிஷிமான், விபாசன், கஷ்யபன் அப்படின்னு 7 சூரியர்கள். அவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நமக்கு மழை பொழிவதன் மூலத்தினால் நமக்கு புஷ்டிக்கு சாதனமாக இருக்கு. அதனால இந்த 7 பேரையும் நம்ம கவனிக்கணும். இதுல 8வது யாரு அப்படின்னாக்க கஷ்யபன்ற பேருடைய 8வது கஷ்யபனுடைய கஷ்யப பிரஜாபதி பிள்ளையாகத்தானே கஷ்யபருக்கும் அதிதிக்கும் தானே இந்த ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள் வந்தார்கள். அந்த அவருக்கும் அந்த ஸ்தானத்தை கொடுத்தார்கள். தேவதா ஸ்தானம் சூரியனுடைய அப்பாவா இருக்கக்கூடிய கஷ்யபருக்கும். ஆரோகன் அப்படின்னு ஒருத்தன், ராஜன் ஒருத்தன், பட்டரன் ஒருத்தன், பதங்கன் ஒருத்தன், ஸ்வர்ணரன் ஒருத்தன், ஜோதிஷிமான் ஒருத்தன், விபாசகான்னு ஒருத்தர். இப்படி 7 பேர். கஷ்யபன்றவர் 8வது அப்படின்னு. கஷ்யபோ சமஹா, அவர் என்ன பண்ண, சமஹா மேரும் ஜஹாதி, அவன் மகாமேருவை விட்டு விலகுவதே இல்லை. அவர் கஷ்யபர் அங்கேதான் உட்கார்ந்திருப்பார் அப்படின்னு அவரை பற்றிய ஸ்லோகம் சத்யைஷா பவதி, அவரை பற்றிய ஸ்லோகங்கள்லாம் மேல வருது. அபஷ்யன் மகாதேத சப்த சூர்யானிதி பஞ்சகர்ணாவாத்யாயனஹ பஞ்சகர்ணோவாத்யாயனஹ அப்படின்னு இதுக்கு மேல அந்த தேவதைகளை எல்லாம் பற்றி சொல்ற சூரிய மண்டலத்தை பற்றிய உபதேசங்கள் அங்க இதுவரைக்கும் ருதுக்களை பற்றிய விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த ருதுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. 7வது அனுவாதத்துல இந்த சூரிய மண்டலத்தை பற்றியதான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த ஆரோகன், பட்டரன், பதங்கன், பிராஜனன் பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இதை அடுத்த திங்கட்கிழமை பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.